சூர்யா என்று ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் ஒருபோதும் பெரிய கிரவுண்டில் விளையாடியதில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா சொன்னார், சூர்யா, இன்று உன்னை கிரிக்கெட் கிரவுண்டுக்கு கூட்டிச் செல்கிறேன் என்றார். சூர்யா மகிழ்ச்சியில் குதித்தான். அவன் தன் சிறிய பேட்டை எடுத்துக்கொண்டு அப்பாவுடன் வெளியேறினான். கிரிக்கெட் மைதானம் மிக பெரியதாக இருந்தது. பல குழந்தைகள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். அதை பார்த்த சூர்யாவுக்கு கொஞ்சம் பயமாகிவிட்டது. அப்பா, நான் இதில் விளையாட முடியுமா என்று அவன் மெதுவாக கேட்டான். அப்பா சிரித்தார். கண்டிப்பாக முடியும். முதலில் முயற்சி செய்ய வேண்டும், பிடிக்க தெரியணும், அடிக்க தெரியணும். அப்புறம் இதெல்லாம் படிப்படியாக வரும். சூர்யா பந்து பிடிக்க முயற்சி செய்தான். முதல் பந்து அவனிடம் இருந்து கீழே விழுந்தது. இரண்டாவது பந்து கைகளில் இருந்து தப்பிச்சு போச்சு. அவன் முகம் சோகமாகிவிட்டது. அதை பார்த்த அப்பா சொன்னார், கண்மணியே, ஒன்னும் கவலைப்படாதே, அனைவரும் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார்கள். சூர்யா ஒரு பெரும் மூச்சை விட்டான். அடுத்த பந்து வந்தது. இந்த முறை அவன் 2 கைகளையும் சரியாக வைத்து பந்தை நன்றாக பிடித்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனே கத்தினான், அப்பா, நான் பிடிச்சிட்டேன் என்று. பிறகு பேட்டிங் நேரம் வந்தது. சூர்யா பேட்டை தூக்கி கொண்டு தயாரானான். பந்து அவன் பக்கம் வந்தது. சூர்யா முழு தைரியத்துடன் ஸ்விங் அடித்தான். டக்! பந்து நேரே ஓடி பவுண்டரிக்கு அருகே சென்றது. குழந்தைகள் எல்லோரும் கைத்தட்டினர். அப்பா பெருமையுடன் சிரித்தார். சூர்யாவின் மனசு நிறைந்து போனது. அந்த நாள் அவன் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டான். முதல் முயற்சி சரியாக வராமலே இருக்கலாம், ஆனால் முயற்சி தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் வரும். அவன் அப்பாவை கட்டிப்பிடித்தான். அப்பா, நாளையும் கிரிக்கெட் போவோமா என்று கேட்டான் சூர்யா.